வணக்கம். +2 தேர்வுக்கான முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 99% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரிசல்ட் வந்துச்சா? கடவுளே 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 பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் பாஸா தான் இருக்கும் பாக்குறேன்பா. கடவுளே கடவுளே பாஸ். என்னடா பாஸா ஃபெயிலா? பாஸா? ஒண்ணுத்துல ஃபெயில்பா. ஃபெயிலா? முதல்ல சொன்ன படுறான்னு. இல்லப்பா நான் நல்லா தான் படிச்சேன். ஹலோ, இந்தா உன் மாமா பேசுறான் பார். மாமா? ஹலோ மாமா. ஏண்டா ஃபெயில் ஆயிட்டு இருக்க? கேவலமா இல்ல? இல்ல நான் படிச்சேன் மாமா. எங்க பச்ச? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 4 மாடு வாங்கி தர சொல்லி மேய்ச்சினரு. மாமா இந்தா இன்னொரு மாமா பேசுறான் பாரு. பேசுறா. ஃபெயில் ஆயிட்டு. ஹலோ மாமா. இல்ல நான் உண்மையாவே படிச்சேன் மாமா. ஹலோ, இந்தா உன் சித்தப்பா பேசுறான் பார். சித்தப்பாவா? ஹலோ சித்தப்பா. நல்லா தாண்டா பச்சிருந்த, ஏன்டா இப்படி ஃபெயில் ஆயிட்ட? இல்ல சித்தப்பா நான் படிச்சு சித்தப்பா. எப்படி? ஹலோ பெரியப்பா. என்னடா ஃபெயில் ஆயிட்டியாமே? அப்பா கிட்ட போன கூட ஒழுங்கா புள்ளைய வளர்க்க துப்பு இல்ல. பச்சியா மாடு பேசியாடா? ஹலோ அத்தை. என்னடா ஃபெயில் ஆயிட்ட? உனக்கு போய் என் பொண்ணை கொடுக்க இருந்தேன் பாரு. இல்ல நான் படிச்சு. எதுவும் பேசாதடா. ஃபெயில் ஆயிட்டு இருக்க. உருப்படாம சுத்தினே இருந்தா. ஏய் பேசுடா பேசு. ஹலோ ஹலோ. உருப்படாதவன் என்ன சொல்லு. பேசுறானா அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான். இனிமே நீ விளங்க மாட்ட. ஃபெயில் ஆயிட்டில. ஃபெயில். A few moments later. எப்பா அநியாயமா இப்படி பண்ணிட்டீங்களா? ஃபெயில் ஆனா என்னடா? சொந்தக்காரங்களா நாங்க இருக்கோம்டா. இதுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலாமாடா? இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க பல பேரு ஃபெயில் ஆனவங்க தான்டா. ஏய் பெரியப்பா பாடுறா. எப்பா பார்த்து தான் நகரம் உங்களெல்லாம். அடாடாடாடாடா. நாமா நடிக்கிறீங்க பாத்தீங்களா? எல்லாரும் நினைப்பீங்க நான் ஃபெயில் ஆனதுனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு. ஆனா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே என் சொந்தக்காரங்க தான். எங்க அம்மா அப்பாவை தவிர இங்க அழுவுற ஒருத்தர் கண்ணிலேயாவது தண்ணி வருதா பாருங்க. சொந்த மண்ணுல கை வச்சுனோன்னா கூட தண்ணி வந்துடும். ஆனா என் சொந்தக்காரங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராது. எப்படா செத்தா? ஒழுங்கா புள்ளைய வளர்க்க தெரியல. அவனா நீ? இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது.